நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக 15 ஆண்டுகளாக இருக்கிறேன். என்னுடைய மாவட்டம் தருமபுரி மாவட்டம். சரவணன் சார் வந்து விடியல் முரசு இணையதளம், விடியல் முரசு பத்திரிகை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சிறந்த முறையில் ஒரு இணையதளம் பத்திரிகை நடந்தது என்றால் நிச்சயமாக இந்த காலத்தில் போராட்டமாக தான் இருக்கும். அதுவும் பழங்குடிகளுக்கான ஒரு அமைப்பு, பழங்குடிகள் சம்பந்தமாக நாங்கள் அடிக்கடி தருமபுரி வரும்போது பேசிக் கொண்டிருப்போம். அப்போது நான் தான் நீங்கள் இந்த பழங்குடி அறக்கட்டளை இதை உருவாக்குங்கள் என்று இதற்கு டிராப் செய்து அவருக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருந்தேன். உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் முன்னிலையில் இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது. ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தோன்னா 2023 தமிழக அரசு வந்து 1300 கோடி வந்து திருப்பி வச்சிருக்காங்க. எதுக்கு? மத்திய அரசு. சார் சொன்ன மாதிரி பயனாளிகள் எல்லாருக்கும் திருப்பி வச்சிருக்காங்க. 36 தலைவர்களும் அவருடைய பிரச்சனை பற்றி அந்த கட்டுரையை எழுதுங்க. ஏன்னா விடியல் முரசை பற்றி நிறைய வந்து கட்டுரைகள் இருக்கு. ஆனால் பழங்குடிகளை பற்றி அதிகமாக கட்டுரைகள் வந்து எல்லா தலைவரும் எழுத மாட்டாங்க. அதை வந்து கண்டிப்பாக எழுதணும். அப்போதான் நம்மளுடைய பிரச்சனை வந்து வெகுஜன பிரச்சனை மாற்ற முடியும். அப்போதான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக இந்த பழங்குடிகள் வாழ்வு அறக்கட்டளை வந்து எல்லா இணையதளம் பத்திரிகை உங்களை எல்லாமே இணைக்கிறாங்க. நீதியரசரை இணைக்கிறாங்க, நம்ம மக்கள் முன்னே எல்லாமே இணைக்கிறாங்க. இவ்வளோ ஒரு வாய்ப்பை வந்து யாருமே நிச்சயமாக தரமாட்டாங்க. இந்த பழங்குடிகள் சமூக நீதி பிரச்சனையை வந்து இப்போ இந்த எலெக்ஷன் டிசம்பருக்குள்ள நீங்க பண்ணணும். ஏன்னா அதுக்கு மேலே டிசம்பர்ல வந்து தேர்தல் அறிவிச்சிருவாங்க. இருக்குதே நமக்கு செப்டம்பர், இன்னும் 2-3 மாசம் தான் இருக்கு. இதுக்குள்ள நம்ம இந்த மெயின் இஷ்யூஸ் பிரச்சனையை வந்து உட்காந்து ஆலோசனை பண்ணி நிச்சயமா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனோம். நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு இந்த சுயமரியாதைக்கு திராவிடர் இயக்கம் கூட ஒரு 5 பேர் ஸ்டார்ட் பண்ணி தான் இன்னைக்கு வந்து ஆட்சி 50 வருஷம் மேல ஆட்சி வந்து இருந்திருக்காங்க. அந்த மாதிரி கூட்டம் வந்து குறைவாக இருந்தால் கூட ஒவ்வொரு தலைவர்கள், இந்த தலைவர்கள் வந்து எத்தனை பேர்னாலும் கூட்டு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். ஒவ்வொரு தலைவரும் நிச்சயமா ஒரு 5000-10,000 மக்களுக்கு வந்து தலைவராக இருக்காங்க. சில இனங்கள் வந்து இனக்குழுக்கள் வந்து 50,000 1 லட்சம் வரைக்கும் தலைவராக இருக்காங்க. அவங்க அடுத்ததில் வந்து இதை மாநில இது மட்டும் கிடையாது, அடுத்து வந்து 3% இடஒதுக்கீடு போராடணும். 1% பத்தாது. ஏன்னா எல்லா சதவீதம் பிரித்து வச்சிருக்காங்க. ஒரு 3% கர்நாடகா மாதிரி நம்மளோட கம்மி ஸ்டேட் இது கர்நாடகா, அவங்க 3% இருக்காங்க. தெலுங்கானா அது குறைவான மக்கள் தொகை, அவங்க 3% மேலே தான் இருக்காங்க. ஆனால் தொழில் பழங்குடிகள், அதாவது பழங்குடிகள் வந்து அதிகமான ஒரு கலாச்சாரத்தில் நம்ம ஸ்டேட்ல 1% வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்க விரிவுபடுத்தணும். கண்டிப்பா அப்படி விரிவுபடுத்தினா நம்ம வந்து வெற்றி இலக்கு. அது வந்து எல்லா தலைவரும் ஒற்றுமையா சேரணும். சமூக நீதியை வந்து வெல்ல வேண்டும், பொருளாதார ரீதியை வெல்ல வேண்டும், அரசியல் நீதியை வெல்ல வேண்டும், இடஒதுக்கீடு